முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்ன பண்ணிட்டு இருக்க ஆண்டி? நான் சும்மா தான் ஆண்டி இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்? சரி, நான் வரக்குள்ள யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரும் கூட இருக்காங்களா என்ன? இல்ல ஆண்டி, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரிம்மா சரி. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? நான் எங்கேருந்து போய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறது? அப்படி ஒருத்தவங்க இருந்தா தானே. என்னம்மா? இல்லை கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்ல வந்தேன் ஆண்டி. சரி சரி, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ என் கூட தான் இருக்கணும் சரியா? அவன் சொல்கிறான்ட்டு நீ அவன் கூடலாம் போயிடக்கூடாது, புரியுதா? கல்யாணமே நடக்க போகிறது இல்லையா? உன்கிட்டதாம்மா ஸ்ரீ, சரியா? என் கூடவே இருக்கணும். தாராளமா ஆண்டி, உங்கள் கூடயே இருக்கேன். அப்புறம் உனக்கு எடுத்த படம்லாம் பிடிச்சிருக்கு தானே? எந்த குறையும் இல்லை தானே? இல்லை ஆண்டி, எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் என்னம்மா, எதனால கேளு, தயங்காம கேளு. நீங்கள் இது வரைக்கும் அங்கிளையும் அவரையும் கூட்டிகிட்டே வரல? அதுவாம்மா, அவங்க ஆளுக்கு ஒரு பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால தான் வர முடியல. கல்யாணத்துக்கு பார்க்க தானே போகிறேன். ஆமாம்மா, பார்க்க தானே போகிறோம். ஆமாம், சரிங்க ஆண்டி. சரிம்மா, நான் வரேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. நாளானிக்கெல்லாம் கல்யாணம், அதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்க போகிற, சரியா? சரி ஓகே ஆண்டி. அப்புறம் அங்கே வந்து நீ தனியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் பண்ண, சரியா? என்ன ஒரு அம்மா மாதிரி நினச்சிக்கோ. எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ண, சரியா? நீ தப்பே பண்ண கூட என்கிட்ட ஷேர் பண்ண, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், சரியா? ஓ அப்படியா ஆண்டி, நீங்கள் ரொம்ப ஸ்வீட் தான். சரிங்க ஆண்டி. அப்பா சரிம்மா, நான் வரேன். துர்கா. ஸ்ரீ ஒரு நிமிஷம். ஐயோ, துர்கான்னு கூப்பிட்டது கேட்டிருப்பாங்களா? ஸ்ரீ யாருமா துர்கான்னு கூப்பிட்டு இருந்த? அதுவா ஆண்டி, அது ஃபோனில். ஃபோனா? ஏம்மா உன் கையில் தான் ஃபோனே இல்லையே. அட ஆண்டி, நான் இங்கேருந்து கால் துர்கான்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிடும் ஃபோனே. ஏன்னா அதில் கூகுள் அசிஸ்டண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதனால தான். ஓ அப்படியாம்மா, நீ துர்கான்னு சொன்னதும் என்னோட பொண்ணோட ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கு பொண்ணு இருக்கா ஆண்டி? அவங்க பேர் துர்காவா? ஆமாம்மா, ஆனால் அவள் சின்ன விஷயத்தால் கோச்சிட்டு வெளில போயிட்டா, தேடிக்கிட்டு இருக்கேன். அச்சோ, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க. என் கல்யாணத்துக்குலாம் இருக்கணும் ஆண்டி. சரிம்மா, கண்டிப்பாக இருப்பா, கவலைப்படாத. கல்யாண வேலை வேறு நிறையா இருக்கா, ஸோ நான் கிளம்புறேம்மா, பார்த்துருந்துக்கா, சரியா? நான் வரேன். அம்மா எதுக்கு ஆண்டி போயிட்டு வந்தீங்க? அதுவா, என்னன்னு தெரியல, ஏதோ சொல்லணுன்ட்டு வந்தேன், மறந்துட்டேன். சரி விடு, நான் வரக்குள்ள ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் சொல்லிக் கொடு, எப்படி பேசினா கால் பண்ணுற மாதிரிலாம். சரிங்க, சொல்லித்தரேன், கண்டிப்பாக சொல்லித்தரேனே. சரிம்மா, பாய். பாய் ஆண்டி. ஐயோ, இவங்களை அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டாங்களான்னு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோம். அவங்க போயிட்டாங்க, வாங்க. ஸ்ரீ நல்லா சமாளிக்கிறானா? சமாளிச்சு தானே ஆகணும். சரி மச்சான், பேசிட்டு வா, நான் வெளில போகிறேன். பார்த்து போங்க, அவங்க இருக்க போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாமா? சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வரேன். துர்கா சமத்தா இருக்கணும், சரியா? எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ண, நான் உடனே ஓடியாந்துடுறேன். சரி, நான் இங்கே ஜாலியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரி துர்கா, நான் வெளில போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 2 பேரும் பேசினதுக்கப்புறம் அமுச்சு விட்ரு. எனக்கும் டைம் ஆயிடுச்சுங்க, நிறையா வேலை இருக்குது, கிளம்புறேன். ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை, டைம் ஆயிடுச்சு, நிறையா வேலை இருக்குது. அப்போ சரி, நாளைக்கு வருவீங்களா? தெரியலையே, நாளான்னைக்கெலாம் கல்யாணம், எப்படியும் அதிகமாக தான் இருக்கும் வேலை, பார்க்கலாம், முடிஞ்சால் வரேன். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? எதுக்கு? இல்லை, துர்காவை காண்டாக்ட் பண்ண முடியலனா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல, அதுக்கு தான். டே விக்கி, நானே அனுப்பிச்சு வைக்கிறேன்டா. அப்போ சரி சரி, துர்காவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவள் கொஞ்சம் துருன்னு ரொம்ப சேட்டை பண்ணுவாள். அப்படிலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு அவளை. அதுவும் இல்லாமல் யாருமே இல்லாமல் தனியாக வளர்ந்த எனக்கு நீங்களாம் பேசிட்டு ஜாலியாக இருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. உங்கள் கூட நானும் ஒரு பார்ட்டாக இருக்கனேன். கவலையே படாதீங்க, நீங்களும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் துர்காவை நல்லா பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிங்க. ஹலோ மேடம் ஸ்ரீ. என்னடி சொல்லு. போய் 5 நிமிஷம் ஆகுது. பரவாயில்லடி, உனக்கு நல்ல அண்ணனுங்க, நல்ல ஃப்ரெண்டு நிறைய பேர் கிடச்சிருக்காங்கல்ல. ஏன் ஸ்ரீ ஃபீல் பண்ணுற? இனிமேல் நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண போகிற, அப்புறம் என்ன? சரி சரி, வா நம்ம ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லாமா? எனக்கும் ரொம்ப பசிக்குதுடி.
சரி வா போகலாம் நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்பிக்கிட்டே வருது. சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஐயோ, ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி துர்காவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு கேட்போம். ஹலோ. டேய், நான் தானே பேசுகிறேன். மேடம் சொல்லுங்க. என்ன தானே ஆச்சு? துர்காவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? எந்த நிலமையில தான் இருக்கீங்க சொல்லுங்க. மேடம், நீங்க ஆல்ரெடி 2 பேரை வச்சு கடத்த வச்சிங்கல்ல, அவங்க இருக்கிற ஏரியா எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்கள பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன் மேடம். ஓ அப்படியா? சீக்கிரம் போய் பார்த்து கேளு. ஃபர்ஸ்ட் அவள் எங்கன்னு கேளு. அப்படி சப்போஸ் அவளை யாரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னான்னு வச்சுக்கோ, நான் உனக்கு சில ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு விட்றேன். இவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு கேளு. சரியா? கேட்டு எனக்கு உடனே கூப்பிடுறேன். சரிங்க மேடம், இதோ வந்துட்டேன். நான் பேசிட்டு கூப்பிடுறேன். வைங்க. மறந்துடாத, அந்த ஃபோட்டோ காமிச்சு கேளு. சரிங்க மேடம். ஏய் துர்கா, என் பிளான் எல்லாம் சொதப்பத்துக்குனே நீ வந்திருப்பியா? ச்சே, ஐயோ, இந்த தடவை மட்டும் நீ என்கிட்ட சிக்கன அவ்வளோதாண்டி நீ. சொல்லுங்க, என்னடாச்சு? மேடம், அவனுங்க இங்கே தான் இருக்கானுங்க. அடிச்சு விசாரிச்சதுல யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. யாரா? தெரியல மேடம். நீங்க அமுச்சு விட்ட போட்டோஸ்லாம் நான் காமிச்சு கேட்டேன். அவனுக்கு தெரியலன்னு தான் சொல்லிட்டான். இவங்களாம் யாரும் வந்து கூட்டு போல. அவன் ஆளே நல்லா முரட்டுத்தனமா தான் இருந்தான். அவன் தான் வந்து கூட்டிட்டு போனான்னு சொல்றான். இது என்னடா இது புது கதையா இருக்கு? எவன்டா அவன்? சரி, நீ சீக்கிரம் அவனை தேடி கண்டுபிடி. சரியா? நான் வைக்கிறேன். மேடம் காசு. சரிடா, அனுப்பிச்சு வைக்கிறேன். வை. அப்படி யாரா இருக்கும் வந்து இவ்வளோ தூக்கிட்டு போகிறதுக்கு? அப்படின்னா கண்டிப்பாக அவன் லவ் பண்ணுற பையனாக தான் இருக்குமா? இருக்கலாம். அப்போவே சக்தி கிட்டின்னு யாரையும் சொல்லிட்டு இருந்தான். அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மாவே விட மாட்டேன் கண்டுபிடிச்சேன் 2 பேத்தையும். எனக்கு என்னவோ நிதிஷ்க்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறது தான் பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா துர்கா ஸ்ட்ரைட்டாக நிதிஷ் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா வேண்டாம், கஷ்டப்பட்டு போட்ட பிளானே வீணாயிரும். நாளைக்கே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இப்பயே ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். ஹலோ நிதிஷ். என்ன சொல்லுங்க. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வர. என்ன விளையாடுறீங்களா? நாளைக்கு தானே கல்யாணம், நாளைக்கு வரேன். அப்படியா? நாளைக்கே உனக்கு கல்யாணம், அதனால சீக்கிரம் கிளம்பி வரியா? என்ன உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. ஏய், என்ன துர்காவை மறந்துட்டியா? நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலனா நாளைக்கு துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். பார்க்கலாமா? சரி வரேன். துர்காவுக்கு மட்டும் ஏதோ ஆச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு தான் வருவேன். நீ யாரை வேணா கூட்டிட்டு வந்துக்கோ, எனக்கு கவலையே இல்லை. நீ ஒழுங்கா வந்து நாளைக்கு அவள் கழுத்தில் தாலி கட்டினா மட்டும் போதும். அதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? சரி சீக்கிரம் வரப்பாரு. சரி, எதுக்கு இப்போ இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என் இஷ்டம். சரியா? வந்து சொல்றதை செய்யு. இல்லைனா துர்காவை மறந்துடு. சரியா? இன்னும் ½ அன் ஹவர்ல இங்க இருக்க. சரி வரேன். நிதிஷ் பேசுறத பார்த்தா துர்கா பத்தி அவனுக்கு எதுவும் இன்னும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப சீக்கிரமாவே பண்றதுதான் பரவாயில்ல. வரட்டும், எப்படியாச்சும் சீக்கிரமா முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அவளை தேடி அவளுக்கு இருக்கு கச்சேரி. என்னடா இன்னைக்கு திடீர்னு நாளைக்கே கல்யாணம்னா என்ன பண்ணுறது? சரி பதட்டப்படாதீங்க. என்ன 2 நாள் கழிச்சு பண்ணுற பிளானை நாளைக்கே பண்ணிட வேண்டியதான். நமக்கும் டென்ஷன் இல்லாமல் சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதனால் டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அப்புறம் விக்ரம், நீயும் அருணும் துர்கா கூட போயிருங்க. ஏன்னா உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. துர்காவோட அம்மாவுக்கு சத்தியமாக தெரியாது. உங்கள் மூஞ்சும் தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது. டே மச்சான், அந்த மொட்டை இருக்கான்ல, அதான்டா ரவுடி. ஆமாம், அவனுக்கு என்ன? ஆக்சுவலாக அவங்க தான் ஃபோன் பண்ணி அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க போல், எங்கே இருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சியா இல்லையான்னு. அவன் ஏதோ சொல்லியிருக்கான், இந்த மாதிரி யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்களான்ட்டு. ஆனால் நம்ம ஃபோட்டோலாம் இல்லை, நாம் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லியிருக்கான். ஓ, இப்போதான் விஷயமே புரியுது. அப்படின்னா அவன் நம்மளை காமிச்சு கொடுக்கல, வேற யாரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ அவங்க துர்கா எங்கே நம்மக்கிட்ட உண்மையே சொல்லிடுவாளோன்னு பயந்து தான் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்க பார்க்குறாங்க போல். விட்ரா, நல்லதுக்கு தானே. சரி, அப்புறம் நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அருண் விக்ரம் நீங்கள் 2 பேரும் போய் துர்கா கூட இருக்கீங்க. சரியா? கேட்டால் அந்த பொண்ணோட அண்ணன் சொல்ல சொல்லிடுங்க அவங்க வீட்டில். மச்சான், எனக்கு தெரிஞ்சு என் கூட இன்னொருத்தவங்களையும் அனுப்பலாம். யாருடா அனுப்ப சொல்கிற? வேற யாரு? விக்கியை தான். டே, அவங்களுக்கு நல்லா தெரியும் விக்கிய. விளையாடுறியா? மாட்டிப்போம். டே, மாட்டிக்க மாட்டேன்டா. அந்த இடத்துக்கு வர வரைக்கும் தானே இவன் பொண்ணு கூட வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி தானே இருக்கும். அது வரைக்கும் நீ ஏதோ சொல்லி சமாளிடா. ஏன் சொல்கிறேன்னா, அவன் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறானே, அவங்க செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. அப்படின்னா நீயும் விக்கியும் மட்டும் போகிறீங்களா? ஏன்னா விக்ரம் கண்டிப்பாக எனக்கு தேவை. யாராச்சும் ஒருத்தர் இங்கே இருக்கணும்ல. டே, சிவா இருக்கான்ல? இருக்கான் தான்டா, இருந்தாலும் சேஃப்டி கால் வேணும்ல. நம்ம சைடு ஆள் கொஞ்சம் பலமாக இருக்கணும். அப்போ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் அவனுமே பார்த்துக்குறோம். யாராச்சும் கேட்டால் பொண்ணோட அண்ணனுங்கன்னு சொல்லிடுங்க. ஏ, நான்லாம் அண்ணன் இல்லை. சரிடா, அருண் மட்டும்தான் அண்ணன், போதுமா? அப்புறம் நிக்கி. நிதிஷ், எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நார்மலாகவே இருங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் என்ன கல்யாணமாக பண்ண போகிறீங்க? கல்யாணம் பண்ணி தானே வைக்க போகிறீங்க. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன்.
ரொம்ப தேங்க்ஸ் நிக்கி, இந்த நேரத்துல கூட ஆறுதலா இருக்கியே. அப்புறம் நீங்க 2 பேருமே என் கூட தான் வர போறீங்க. என்ன டே அண்ணா விளையாடுறியா? உங்க அம்மா எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. கேட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிடுங்க சரியா? அப்புறம் வர்ஷாவே கூட்டிட்டு வந்துரு. சரி ஓகே. சரி, நானும் சிவாவும் போறோம். அதுக்கப்புறம் நீங்க வர்ஷாவை கூட்டிட்டு அங்க வந்துருங்க சரியா? டே நானு அட மாப்பிள்ள சார், நீங்க எல்லாமையா? நீங்க என் கூட தான் வர போறீங்க. அப்புறம் அருண், நான் சொல்ற மாதிரி நீ ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும். சரி சொல்லுடா. அந்த ரவுடி இருக்கான்ல, அதான் மொட்டை, ஆமாம். அவனுக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக கல்யாணம் நடக்க போகுது இல்லை அன்னைக்கு மாப்பிள்ளை கூட்டு வந்து உட்கார வைக்கும் போதும் பொண்ணு கூட்டு வந்து உட்கார வைக்கும் போதும் அவங்க அங்கே இருக்கவே கூடாது. புரியுதா? துர்காவோட அம்மா அங்கே இருக்கவே கூடாது. அதுக்காக அந்த மொட்டையை கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து இவங்ககிட்ட பேசி கூட்டிட்டு போகிற மாதிரி பேசி வெளியில் கூட்டிட்டு போக சொல்லு. அதை மட்டும் பண்ணிட்டானா போதும். அதுக்கப்புறம் உள்ள வந்தாலும் பிரச்சனையே இல்லை. சரி, நான் போய் ஃபஸ்ட்டு அதை பேசிட்டு வந்துடுறேன். டேய், பிளான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் தானே? டே மச்சான், பண்ணிடலாம்டா. இத்தனை பேர் இருக்கும்ல, இத்தனை பேரை தாண்டி மாற்றி பண்ணிட முடியுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம், பொண்ணு வீட்டில் நம்ம பேசிட்டோம். அப்படி இருக்கும்போது எது கவலை பண்ணணும்? ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த சீரியல் படத்துலலாம் வர மாதிரி பொண்ணுக்கு என்ன முக்காடு போட்டால் கூட்டு போவேன்? அதுக்கு தாண்டா மச்சான் நம்ம என்ன சீரியலாக எடுக்கிறோம், இது வாழ்க்கை. அதனால அந்த நேரத்துக்கு கரெக்டாக அந்த டைமிங்க்கு அவங்கள மட்டும் அந்த ஹாலை விட்டு வெளில கூட்டு போயிட்டாங்கன்னா போதும். நாம இங்கே அதுக்குள்ளே கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் சரியா? அப்போ சரி, நானும் அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட போய் யாரும்மா அது, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே கொஞ்சம் அள்ளு கிளம்பிடும் அவங்களுக்கு. பார்த்துக்கலாம்டா, எவ்வளவோ வழி இருக்குது. நாம் இப்போ போடுற பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலினா அந்த நேரத்துக்கு ஒரு வழியை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் சரியா? அதுக்காக யாரும் மனசு மட்டும் தளர விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க. கவலையை விடுங்க, நாம பார்த்துக்கலாம். நாம பண்ணுறது தான் கல்யாணமே. டே மச்சான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவனும் கரெக்டாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னான்டா, துர்காவோட அம்மா திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போனவன் பேர் சக்தியான்னு கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீ சக்தி பேர் அங்கே யூஸ் பண்ணவே முடியாது. ஓ, அது வேறயா? அப்படின்னா இவன் பேர் வேற என்னடா வைக்கிறது? டேய் விஜய்னு வச்சிருங்கடா. ஓ, தளபதி ஃபேனு. சரி, அப்படின்னா விஜய் சரியா? இப்பத்துலேருந்து விஜய். நீ விஜய்னு கூப்பிட்டா மட்டும்தான் திரும்புற. சக்தின்னு கூப்பிட்டு திரும்பின மவனை எல்லாம் கெட்டு போயிடும். இப்பயே சொல்லிட்டேன். சரி சரி, எனக்கு புரியுது. நான் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேன், போதுமா? அதுவே பெட்டர் தான்டா. யார் என்ன சொல்லி கூப்பிட்டாலும் நீ திரும்பிடாத. சரி, பிளான்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்ல? நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நிக்கியும் ஆர்த்தி வர்ஷா 3 பேர் வருவாங்க. டேய், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க, புரியுதுல? விக்கி, நீ அவங்க கண்ணில் மாட்டிடாத. டே, விஸ்வாவை கூப்பிடலாமாடா? தாராளமாக கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றீங்க? ஆத்தி, கவலைப்படாத, அவன் மாறிட்டான் சரியா? நீ எதுக்கும் பதட்டப்படாமல் அவன்கிட்ட நார்மலாக இரு, புரியுதா? சரி, அவன் எதுவும் பிரச்சனை பண்ணலைன்னா எனக்கு ஓகே தான். இதோ பாருங்க, நம்ம பெரிய விஷயம் பண்ண போகிறோம். கேஷுவலாகவே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதட்டெல்லாம் பட வேணாம். விக்கி சொல்கிற மாதிரி சப்போஸ் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த நேரத்தில் என்ன பிளான் ஒர்க் அவுட் ஆகுமோ அதை பண்ணிக்கலாம் சரியா? அப்போ நாளைக்கு நம்ம கல்யாணத்தை சிறப்பாக பண்ணுறோம், புரியுதா? ஓகே.